பிசியாக பாஸ் ஆகிருக்கு. மாற்றி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 82 இருக்குது. இந்த 82 வந்து சில நேரங்களில் 32 அல்லது 87 இந்த மாதிரி மாறி மாறி வரும்னு சொல்லியிருந்தேன். அதே போல் இன்றைக்கி மாறி பவர் நம்பரில் மாறி வந்திருக்கு. நமக்கு பிசி வந்து இன்றைக்கி எடுத்த நம்பரில் பிசி மட்டும் பாஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இனி நாளைக்கான கெஸ்ஸிங் நம்ம பார்க்கலாம். ஏழு 2026 பாக்கியதாரா பிடி 63க்கான கெஸ் நேற்று நம்ம பார்த்துருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 87 நேற்று கொடுத்துருந்தோம். பார்த்தீங்கன்னா அதுதான் இன்றைக்கி பிசியாக பாஸ் ஆகிருக்கு. அதே போல் நம்ம வந்து ஏபிசியில் வந்து 208 820 082ன்னு கொடுத்துருந்தோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 2 வந்து பவர் நம்பர் வந்து சில நேரங்களில் மாற்றி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 82 இருக்குது. இந்த 82 வந்து சில நேரங்களில் 32 அல்லது 87 இந்த மாதிரி மாறி மாறி வரும்னு சொல்லியிருந்தேன். அதே போல் இன்றைக்கி பவர் நம்பரில் மாறி வந்திருக்கு. நமக்கு பிசி வந்து இன்றைக்கி எடுத்த நம்பரில் பிசி மட்டும் பாஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் சி போர்டில் 8 வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நேற்றுக்கு நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது சிங்கிள் போர்டில் வந்து நான் எப்போதும் நம்ம தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரோம். ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் பாஸ் ஆகும்னு சொல்லியிருந்தோம். நேற்றுக்கு வந்து நம்ம 629ன்னு நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம். பார்த்தீங்கன்னா அதில் இந்த 2 வந்து 2ஓட பவர் நம்பர் வந்து 7. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2ஓட பவர் நம்பர் 7. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 7 தான் டபுளாக அடிச்சிருக்காங்க. சில நேரங்களில் தொடர்ச்சியாக வரும்போது நமக்கு வந்து அந்த நம்பர் பாஸ் ஆகும், அதே நம்பர் வரும். சில நேரங்களில் இல்லாட்டி அதோட பவர் நம்பர் கூட மாற்றி அடிப்பாங்க. அது மாதிரி தான் நேற்று இந்த 2ஓட பவர் நம்பர் இன்றைக்கி வந்து பாஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நாளைக்கு அதாவது ஸ்ரீ சக்தி குழுக்கள் எண் SS 529 21/7/2026க்கான கெஸிங் நாளைக்குள்ள கெஸிங் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 203. இந்த 203லேருந்து கட்டாயமாக நமக்கு வந்து நாளைக்கு ஒரு சிங்கிள் போர்டு வர சான்ஸ் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து பவர் நம்பர் அடிச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து நமக்கு வந்து இதுலேருந்து கண்டிப்பாக மெயினாக வந்து ஒரு டிஜிட் வந்து கண்டிப்பாக பாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நேற்றுக்கு வந்து நம்ம பிசி போர்டு வந்து சொல்லியிருந்தோம். அதாவது வந்து 63 வச்சு நம்ம நேற்றுக்கு டிக் எடுத்திருந்தோம். நமக்கு வந்து பவர் நம்பரில் மாறி வந்து இன்றைக்கி 78 வந்து வந்திருக்கு. ஸோ அதே டிக்கை தான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம எடுத்துக்க போகிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 709 778 இருக்குது இல்லையா, இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த 09 மட்டும் இன்றைக்கி நம்ம எடுத்துக்க போகிறோம். நேற்றுக்குள்ள டிக் மாதிரி தான் இந்த 0 நேற்றுக்கு யூஸ் பண்ணால் அதே டிக்கு தான். இந்த 09 இதோட 21 நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல ப்ளஸ் பண்ணுவோம். ப்ளஸ் பண்ணால் 0 2, அதே போல் மைனஸ் பண்ணால் 8, அதே மாதிரி 10ல் வந்து இது 10ன்னு எடுத்துக்கணும். 10ல் 2 போச்சுன்னா 8. ஓகேங்களா. இதில் வந்து நம்ம எப்போதும் போல் கிராஸாக வந்து நம்பரை வந்து ஆட் பண்ணிக்கிறணும். கிராஸாக வந்து நம்பரை வந்து ஆட் பண்ணிக்கிறணும். ஓகேங்களா. அப்படி ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வருது, 80, அதே போல் 28. ஓகேங்களா. இதான் வந்து இன்றைக்கி பிசிஎஸ்சி ஏபிக்கான டிக் யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்க நம்பரு. இதை நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. உங்களுக்கு வந்து பவர் நம்பர் மாறி மாறி வரணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்பரை வந்து பிசி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிசி வந்து எடுக்கலாம். பிசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பவர் நம்பர் வந்து இப்போ 08 வருது இல்லையா, 08 2 8. ஓகேங்களா. இப்போ வந்து பாருங்கள், இப்போ 0ஓட பவர் நம்பர் 5 8, அதே போல் 7 8, ஏன்னா 2ஓட பவர் நம்பர் 7. அது மாதிரி அதே மாதிரி 0 3, 8ஓட பவர் நம்பர் 3, அதே போல் 2 8ஓட பவர் நம்பர் 3. ஓகேங்களா. அதே போல் 5 3, அதே போல் 7 3. ஸோ இந்த பவர் நம்பர் வந்து மாறி மாறி வரும். நம்ம இப்போது யூஸ் பண்ணுற மாதிரி பவர் நம்பர் மாறி மாறி போட்டு பிசி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏவில் வந்து 3 அல்லது 2 வர சான்ஸ் இருக்குது. அதே போல் பி போர்டில் வந்து நமக்கு 7 அல்லது 0 வர சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு 8
அல்லது 5 வர்றதுக்கான சான்ஸு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஏபிசி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏபிசி எடுத்திருக்கோம். இப்போது 6 நம்பர் கொடுப்பேன். இன்றைக்கி கம்மியாக தான் நான் எடுத்திருக்கேன். 335 0 3 7 7 3 8 2 0 8. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம ஏபிசி போர்டு எடுத்துருக்கிறதுக்கான நம்பரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 7க்கு வந்து அதிகமான சான்ஸ் தெரியுது. ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி நான் நம்பர் எடுத்திருக்கேன். என்னோடய வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.